வருஷமெல்லாம் வசந்தம் படத்தை சின்ன வயசில் எப்போ டிவியில் போட்டாலும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். இப்போ கூட சாப்பிடும்போது அடிக்கடி யூடியூப்பில் அந்த படத்தை பார்ப்பேன். இந்த படம் மட்டும் இல்லை, அந்த படத்தில் வந்த பாடல்களுமே சூப்பராக இருக்கும். வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் நடித்த மனோஜ், குணால், நம்பியார், மயில்சாமி, மதன் போப், பாண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகர்கள் இப்போ உயிரோடு இல்லை. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் ரவிசங்கர் கூட இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் அந்த படம் எடுத்து ஒரு 20 வருஷம் இருக்கும். இந்த படம் 20 வருஷம் இல்லை, 50 வருஷம் ஆனாலும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு சூப்பராக அந்த படத்தை எடுத்திருப்பாரு. டைரக்டர் ரவிசங்கர் அவர்கள் இந்த படத்தை மட்டும் அழகாக எடுக்கல, இந்த படம் எடுக்கப்பட்ட இடங்களுமே அழகான இடங்களில் போய் தேடி தேடி எடுத்திருப்பாரு. இந்த படம் எங்கெங்கே எடுத்திருக்காங்க பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவோட வீடை, அதாவது அவங்க குடும்பமே தங்கியிருக்க மாதிரி ஒரு வீடை காட்டியிருப்பாங்க. அந்த வீடு எங்கே இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தென்காசி மாவட்டத்தில் கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச டூரிஸ்ட் ஸ்பாட்ஸான குற்றாலத்தில் அந்த வீடு இருக்குது. குற்றாலத்தில் மெயின் குற்றாலத்துலேருந்து பழைய குற்றாலம் போகக்கூடிய இடத்துல ஒரு ரவுண்டானா இருக்கும். இந்த ரவுண்டானாலேருந்து பார்த்தாலே இந்த வீடு தெரியும். மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளே நடந்து போனோம்னா அந்த வீட்டு பக்கமாக வந்துடலாம். நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த வீட்டில் வேலை பார்க்குற தாத்தா அவர்கள் இந்த வீட்டோட ஓனர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தாரு. வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் பாதி படங்களுக்கு மேலே அந்த வீட்டில் தான் எடுத்திருப்பாங்க. படத்தில் அந்த வீடை பார்க்குறதுக்கும் நேரில் அந்த வீடை பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த படத்தில் பார்க்கும்போது நிறைய செடிகள் வந்து அந்த வீட்டில் இருக்காது. இப்போ நம்ம நேரில் பார்க்குறதுக்கு நிறைய மரங்கள் நட்டிருக்காங்க, நிறைய செடிகள் இருந்தது. செடிகள் அதிகமாக இருந்தனால அந்த வீடை வந்து நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது வியூ கரெக்டாக தெரியல. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்பியார் அவர்கள் இந்த வீட்டிலேருந்து தான் வெளியில் வந்து வாக்கிங் போகிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. கலெக்டரையா வெளியே புறப்பட்டார்ல, அப்ப மணி 4ன்னு அர்த்தம். ஐயா கும்பிடுறங்க, நல்லா ஆயிரு, நல்லா ஆயிரு. இந்த படம் முழுக்கவே இந்த வீட்டில் எடுத்ததுனால இந்த படத்தில் கூட 1-2 வீடியோ காட்சிகளை இப்போ காட்டுறேன். My name is Raja. What is your father's name? Father's name is Subramanya. What is வருஷமெல்லாம் வசந்தம் படம் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இன்னொரு படமும் எடுத்திருக்காங்களாம். அது என்ன படம்னு அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த தாத்தாக்கு தெரியல, ஆனால் படம் எடுத்திருக்காங்க மட்டும் சொன்னார். உங்களுக்கு தெரிஞ்சால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வருஷமெல்லாம் வசந்தம் படம் வந்தப்போ இந்த வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு பங்களா இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. நான் போயிருந்தப்போ அந்த பங்களா இல்லை. அந்த பங்களாலையுமே ஏற்கனவே ஒரு 2 படங்கள் எடுத்திருக்காங்களாம். இங்கே வேலை பார்த்துட்டு இருந்த தாத்தா சொல்லியிருந்தாரு. பழைய பங்களானால அதை இடிச்சிட்டாங்க. இப்போ படத்தோட ஆரம்பத்தில் மனோஜ் அவர்கள் அவர் தாத்தா கிட்ட சண்டை போட்டு போய் கேட்டில் ஆடுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸில் அதே கேட்டில் அவர் ஆடும்போது அவர் தாத்தாவான நம்பியார் வந்து அதை தள்ளுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அதே கேட்டு தான் இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் மாற்றாமல் அப்படியே இருக்குது. சந்தோஷமா ஆடு. வருஷமெல்லாம் வசந்தம் படம் அடுத்து எங்கே எடுத்துக்காங்கன்னு பார்க்க முன்னாடி இந்த வீட்டை லைட்டாக சுற்றி காட்டுறேன். யாருக்கெல்லாம் வருஷமெல்லாம் வசந்தம் படம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் வீடியோக்கில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். படத்தோட ஆரம்பத்தில் நம்பியார் அவர்கள் வாக்கிங் போகிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அவர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ்ங்கனால அங்கே இருக்கிற டிராஃபிக் போலீஸ் ஒருத்தர் அவருக்கு சல்யூட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா குற்றாலத்தில் மெயினரி விழுந்து பைபாஸ் போகக்கூடிய இடத்துல ரவுண்டானா ஒன்று இருக்குது. இந்த பாயிண்டை ஓல்டு சைரன் பாயிண்ட் கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நம்பியார் அவர்களுக்கு போலீஸ் சைட் அடிக்க மாதிரி எடுத்திருப்பாங்க. குட் ஈவினிங் சார். அடுத்ததான் நம்பியார் அவர்கள் வாக்கிங் போகும்போது 2 பேர் சந்திச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் மனோஜ் அவர்கள் வந்து நம்பியாரை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. என்ன தாத்தா கூப்பிட நிக்காம போயிட்டே இருக்க? ஏதாவது ஃபிகர் வெயிட்டிங்கா? இந்த சீன்லாம் எங்கே எடுத்திருக்காங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் கூடிய செங்கோட்டை பக்கம் குண்டார் டேமில் எடுத்திருப்பாங்க. குண்டார் டேமை பொறுத்த வரைக்கும் தென்காசிலே ரொம்ப சின்ன டேமு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான டேமும் கூட. குண்டார் டேமை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிரம்பி வழியதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் 3 சீன் இந்த குண்டார் டேமில் எடுத்திருப்பாங்க. ஆனால் எந்த சீனுமே தண்ணி நிரம்பி வழியிற இடத்துல எடுத்துக்க மாட்டாங்க. இந்த டேமோட நடப்பாதையில் தான் எடுத்திருப்பாங்க. இன்னொரு சீனில் குண்டார் டேமில் மனோஜ் அவர்கள் குளிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. டேமுக்கு மேலே ரிக்ஷாவில் சின்ன குழந்தைய போகிறத பார்த்துட்டு அந்த சின்ன குழந்தைகளுக்கு ரைம்ஸ் ஒன்று சொல்லிக் கொடுப்பாரு. அதே ரைம்ஸ் அந்த சின்ன குழந்தைய நம்பியார்கிட்ட போய் பாடுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் இன்னொரு சீனில் இதே டைமுக்கு மனோஜ் அவர்களை பார்க்க ஹீரோயின் வருவாங்க. ஹீரோவுக்கு வெள்ளை ட்ரெஸ் பிடிக்கான்னு சொன்னோன்னே அங்கே குளிச்சுட்டு இருக்க பெண்கள்கிட்ட போய் ஹீரோயின் மஞ்சள் வாங்கி பூசி அவங்கக்கிட்ட காட்டுவாங்க. அந்த சீன் எல்லாமே இந்த டைமில் தான் எடுத்திருப்பாங்க. இனிமே நான் வெள்ளை கலரே போட மாட்டேன். வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் குணால் அவர்கள் டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு சொந்த ஊருக்கு வருவார். நம்பியார் மனோஜ் அவர்களும் அவரை கூப்பிடுறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருப்பாங்க. இந்த சீனெல்லாம் எங்கே எடுத்துக்காங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள தென்காசி பஸ் ஸ்டாண்டில் தான் எடுத்திருப்பாங்க.
தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லையுமே வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் 2 சீன் எடுத்திருப்பாங்க. குணாலை கூப்பிடுறதுக்காண்டி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக ஹீரோனோட அறிமுக காட்சியை தென்காசி பஸ் ஸ்டாண்ட் தான் எடுத்திருப்பாங்க. மெட்ராஸ்லேருந்து ஹீரோயின் வரக்கூடிய பஸ் பார்த்தீங்கன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்டு தான் வர மாதிரி எடுத்திருப்பாங்க. ஹீரோயினியை மனோஜ் கூப்பிட வரும்போது மனோஜோட செருப்பு வந்து அந்து போயிடும். ஹீரோயினி அவங்க செருப்பு எடுத்துகிட்டு போய் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செருப்பு கடைக்காட்ட தப்பாங்க. அந்த சீன் எல்லாமே தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல எடுத்திருப்பாங்க. தென்காசி வெளியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம் இருக்குது. இந்த மரத்தோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. இதில் ஒரு 5-6 மரம் இருக்குது. இதில் ஏதோ ஒரு மரத்துக்கு அடியில் அந்த சீன் எடுத்திருப்பாங்க. என்னங்க நீங்க போய் இதெல்லாம் கையில தொட்டுக்கிட்டு? ஒரே டர்ட்டியா இருக்கு. நீங்க எப்படி வெறுங்காலோட நடப்பீங்க? போட்டுக்குங்க. குற்றாலத்தில் இந்த படம் அதிகமான சீன்கள் எடுத்துக்க அலையாளமா குற்றாலத்தை பற்றி ஒரு பாடல் காட்சி வச்சுருப்பாங்க. ஹீரோயினியை மனோஜ் கூட்டு போகும்போது ஹீரோயினி மனோஜ் கிட்ட ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க. மனோஜ் அவர்கள் குற்றாலத்தை பற்றி லைட்டாக ஒரு பாடல் பாடுவார். குத்தாலத்துல கும்மா கும்மா அங்க கொட்டுது பாரு எம்மா எம்மா. குற்றாலத்தில் பழைய குற்றாலம் போகக்கூடிய ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரோடு பேக்ரவுண்டில் மலை, சைடில் பார்த்தீங்கன்னா மரங்கள் நிறைஞ்சு ரொம்ப அழகாக அந்த இடம் இருக்கும். வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் ஹீரோயின் அவர்களை மனோஜ் அவர்கள் கூப்பிட்டு போகும்போது ஒரு சீனில் இந்த பழைய குற்றாலம் ரோட்டு வழியாக தான் கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் 3 கோயிலை காட்டியிருப்பாங்க. 3 கோயிலுமே சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அது என்னென்ன கோயில் தான் அடுத்து பார்க்க போகிறோம், என்னென்ன சீன்ஸ் எடுத்திருக்காங்கிறதையும் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் இருவநல்லூர் அருகே அமைஞ்சுள்ள திருப்புடைமருதூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய நாரமுநாதர் கோயில் சுமார் 1000 வருஷம் பழமையான கோயில். தாமரையாறு ஓரங்களில் அமைஞ்சிருக்கும். இந்த கோயிலோட நுழைவாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும். இந்த கோயிலில் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. மனோஜ் அவர்கள் தான் ஒரு பொண்ணை காதலிச்சதாகவும் அந்த பொண்ணுக்கு திருமணம் சொல்லி பத்திரிகை கொடுத்ததாக சொல்லுவாங்க. உடனே அந்த திருமணத்தை நிப்பாடுறதுக்காண்டி ஹீரோயின் அவர்கள் மனோஜை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் ஆனந்தராஜ் கிட்ட பேசுகிற சீன்லாம் ஒரு கோயில் எடுத்திருப்பாங்க. இந்த கோயில் தான் அந்த நாரமுநாதர் கோயில். காதலிச்சேன். எங்க அப்பா தான் எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாரு. நாரமுநாதர் கோயில் நுழைவாயில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும். தன்னோட பொண்ணு கல்யாணம்னே ஆனந்தராஜ் அவர்கள் இந்த கோயில் நுழைவாயில் வேலை தான் வெளியே வர மாதிரி எடுத்திருப்பாங்க. எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல, உன் முகத்துல முடிக்கிறதே பாவம். எக்கடா கட்டு நாசமா. 2வது கோயிலா திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய ஒரு முக்கியமான கோயில்னா சொரிமுத்தண்ணா கோயில் தான். மலை மேலே ஒரு 12 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். இந்த கோயிலுக்கு போகிறதுக்குனே சில கட்டுப்பாடுகள் உண்டு. சொரிமுத்து ஐயனார்கள் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கோயிலுமே நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க. காதலிச்சதா சொல்லக்கூடிய சங்கவின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணுக்கு வந்து லாரன்ஸ் கூட கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அந்த சீனை எல்லாமே இந்த சொரிமுத்து ஐயனார் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. சொரிமுத்து ஐயனார் கோயிலில் வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த கோயிலுக்குள்ளே மட்டும் இல்லாமல் கோயில் பேக்ரவுண்டில் தெரிஞ்ச மாதிரி குணால், மயில்சாமி, மனோஜ் அவர்கள் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய இடத்துல ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இந்த பாலத்து மேலே நின்று அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. நாங்க பாட்டுக்கு 6 4 அடி. சொரிமுத்து ஐயனார் கோயிலுமே இந்த படத்தில் 2 சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஒரு சீனில் மனோஜ் அவர்கள் அங்க பிரதர்சனம் பண்ண மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இவனோட அந்த பழைய காதலிக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அந்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவர் அங்க 3வது கோயிலா ஸ்ரீ பரியனம்பட்டா பகவதி டெம்பிள், கேரளால பாலக்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டுக்குளம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த கோயிலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான கோயில். 1400 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து ஒரு சங்கு கிட்ட சொன்னால் பழிக்கும்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். உடனே ஹீரோயின் வந்து தான் இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணு சொல்லுவாங்க. இந்த சீன் எல்லாமே அந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் 2 இடங்கள்ல இந்த கோயிலை காட்டியிருப்பாங்க. நீங்க பாஸ். படத்தோட கிளைமேக்ஸில் குணாலை லவ் பண்ணுறதை பற்றி ஹீரோயின் அவர்கள் மனோஜ் கிட்ட சொல்கிற சீன் எல்லாமே இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. பாலக்காடில் கூடிய பகவதி டெம்பிளில் ஒரு பெரிய படிக்கட்டு உண்டு. இந்த வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் இந்த படிக்கட்டுலையுமே ஒரு சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு வர மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலுங்க. இங்க ஒரு தெய்வீகமான அதிசயம் இருக்கு. அப்படியா? அடுத்ததா வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் இருக்கக்கூடிய பாடல் காட்சிகள் எங்கெங்க எடுத்துக்காங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். கொடைக்கானல் இருக்கக்கூடிய மன்னனூர் லேக்க தமிழ்நாட்டோட சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல நிறைய தமிழ் படங்கள் எடுத்துக்கிறாங்க. படத்தில் இருக்கக்கூடிய முதலாய் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு பாடல் காட்சி வரும். இந்த பாடலில் ஆரம்ப காட்சியே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய மன்னவனூர் லேக்கில் எடுத்திருப்பாங்க. அடுத்ததாக இதே பாடலில் இன்னொரு சீனில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பைன் பார்ஸில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. கொடைக்கானல் பைன் பார்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ எடுக்க விருப்பப்படாதவங்க கூட இங்கே போனால் ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். படத்தில் இருக்கக்கூடிய அடி அனார்கலி அப்படிங்கிற பாடல் காட்சி முழுக்க ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்திருப்பாங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆயிரக்கணக்கான படங்கள் எடுத்துக்கிறாங்க. கனவு காட்சியே வந்த காதல் தேவதை. வருஷமெல்லாம் வசந்தம் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எடுக்கப்பட்ட பெரும்பாலான இடங்கள் நான் சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது இடங்களை மிஸ் பண்ணியிருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து எந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் போடலாங்கிறதையும் வீடியோக்கில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.